Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Tradeachievers. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டு என்ன ஆகலாம், நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, எவ்வளோ தூரம் போகலாம், ஏற்கனவே கிட்டத்தட்ட 6700 800 7000 கிட்ட வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மேலே போதே இன்னும் ஏறுமா இல்லை இறங்குமா, வாங்கலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ கோல்டை பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கோல்டு சார்ட்ஸை பார்க்கலாம். நம்ம இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே கோல்டு எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு $2324 வந்து இப்போ நின்றுட்டுருக்கு. ஸோ இன்னும் கோல்டு ஏறுமானா இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறத காட்டிலும் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் கோல்டு எவ்வளோ ஏற போகுதுன்னு. ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் இது பாருங்கள். ஸோ கோல்டு வந்து வரக்கூடிய நாட்களில் $2080 பிரேக் ஆச்சுன்னா இன்னும் $30 தான் இருக்குது. உடச்சிதுன்னா அடுத்தது நமக்கு 2250 அண்ட் 2600. அப்படின்னா நம்ம ஊருக்கு கோல்டு தங்க ரேட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 6500லேருந்து 7000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஒரு வாட்டியும் மார்க்கெட் இந்த இடம் வரும்போது இட் வாஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. இந்த வாட்டியும் மார்க்கெட் விக்கு தான் போச்சே தவிர ஆனால் பிரேக் பண்ண முடியல. ஆனால் என்னென்னா இன்னும் ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, இங்கே ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சே பாருங்கள், இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, கீழே வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி தான் மார்க்கெட் திருப்பி வந்து கீழே வந்தும் மறுபடியும் திருப்பி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ கோல்டு மேபி அ குட் டைம் டு பை. எப்படின்னா லாங் டேர்மில் வந்து இது பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. சரி, இப்போ பார்த்தீங்களா, ஸோ இத்தனை வருஷமாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான், கோல்டு மேலே தான் ஏறப்போகுது அண்ட் இன்னும் மேலே தான் ஏறும். இது ஏன்னா எப்போவுமே ஒரு வேர்ல்டு கரன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேல் ட்ரை டு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒன்று நடக்குதோ இல்லை ஏதாவது ஒரு வார் எது வந்தாலுமே ஆல்டர்னேட்டிவ் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா தட் இஸ் கோல்டு. அப்போ எல்லாருமே எங்கே ஓடுவாங்கன்னா கோல்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையும் ஒரு சைடில் ஏறிட்டு இருக்கு, கோல்டு மார்க்கெட்டும் ஏறுது. ஏன் இது அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே அப்படியே ஆப்போசிட் கோரிலேஷனில் போகணுன்னு அவசியம் கிடையாது. என்னென்னா பங்குச்சந்தை இறங்குச்சுன்னா கோல்டு ஏறணும், இல்லை பங்குச்சந்தை ஏறுச்சுன்னா கோல்டு இறங்கணும் அப்படின்றது எல்லா டைமும் கிடையாது. தேர் இஸ் அ சீசன், ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் என்னன்றது பாருங்கள். இப்போ இது 1 month சார்ட்டு. இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் அ கோரிலேட்டட் ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மார்க்கெட்டில் எப்போவுமே கோல்டு வந்து ஒரு ரேஞ்சு போய் செட் ஆகும். அந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப மாதம் நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் எடுங்களேன். இப்போ ஒரு ஹை போச்சா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் வென்ட் இப்போ ஹை. இப்போ ஹைக்கு அப்புறம் என்னாச்சு, தேர் வாஸ் ஒரு பெரிய மேஜர் சைட்வேஸ் தெரியுதா. இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு 400 ரூபாயிலேருந்து அந்த 200 to 400 இந்த ரேஞ்சிலேயே கிட்டத்தட்ட எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1984 ஸ்டார்ட் ஆகி 2000 ஆல்மோஸ்ட் 2007 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஆல்மோஸ்ட் 34 இயர்ஸ் 33 இயர்ஸுக்கு வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கை பார்த்தோம் கரெக்டாக. இப்போ பிரேக் பார்த்தோன்னே மார்க்கெட் என்னாச்சு, நெக்ஸ்ட் ஒரு லெவல் புது ஹை ஸ்விங்கு போச்சு. ஸ்விங்கு போயிட்ட பிறகு மறுபடியும் என்னாச்சு, திருப்பி ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2013லேருந்து 2023 கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆஃப் சைக்கிளில் மார்க்கெட் இதுக்குள்ளேயே போச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்விங்கு போச்சு. ஸ்விங்கு போயிட்டு என்னாச்சு, மறுபடியும் 2021 ஒரு ஹையில் ஸ்டாக்னேட் ஆகி 2024 வரைக்கும் என்னாச்சு, மார்க்கெட் அதே ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட 4 வருஷமாக. இப்போது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அந்த ரேஞ்சை உடச்சாச்சு. உடச்சிட்ட பிறகு இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ இதே தான் நடக்கும். எப்போ இந்த ரேஞ்ச் உடச்சி நெக்ஸ்ட் ஒரு ஹை, திருப்பி ஒரு சைட்வேஸ், நெக்ஸ்ட் ஒரு ஹை, ஒரு சைட்வேஸ். இப்போது கோல்டு ஒரு புது ஸ்ட்ரீக்கில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து கொரலேஷன் டைம் கிடையாது, இது கோல்டுக்கான டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொரலேஷன் டைம்ன்றது வந்து ஒரு வார், ஒரு பங்குச்சந்தையில் வீழ்ச்சி, அப்போ கோல்டு ஏறுறதுக்கும் கோல்டுக்கான ஒரு டைம்னு இருக்குது. அது என்ன டைம்னா, கோல்டு ஒரு ஸ்விங்கு நெக்ஸ்ட்டு போகும். அப்போ இந்த ஸ்விங்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்டாப் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே சொல்கிறது, மினிமம் ஃபஸ்ட்டு டார்கெட் 7500 ரூபா பர் கிராம். அதுக்கு அடுத்த உடச்சி போச்சுன்னா 9000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏறும். ஸோ அதனால தான் முதல்ல இருந்தே நான் எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிராமாக கோல்டு என்ன பண்ணுங்கள், சேர்த்து வச்சுட்டே இருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் 3200 ரூபாயில் சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே ஆகிடுச்சு கோல்டு. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது தான் நிறைய பேரோட கேள்வி. டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் ஏற்கனவே கிட்டத்தட்ட 7000 கிட்ட போயிடுச்சு, இப்போ வாங்குறது பெட்டரா? அப்போ 10,000 போயிட்டு பிறகு யோசிப்பீங்களா, ஐயோ 7000 வாங்கிடலாம். நீங்கள் எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரீக்கில் ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், ஒரு கோல்டாக இருக்கட்டும், ஹையை உடச்சிட்டு போயிட்டே இருக்குன்னா ஒரு ஹைன்றது இதோட ஸ்டாப்னு கிடையாது, இன்னும் புது ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர் இஸ் நோ டூ ஹை ஃபார் எனி மார்க்கெட்.
அப்போ கோல்டு இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகுன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். எவ்ரி மண்டே உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எவ்ரி ஃப்ரைடே உங்களுக்கு பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸஸ். அண்ட் இன்கேஸ் பிரான்ச்சஸ்க்கு வர முடியலனாலும் we do have online classes as well. ஸோ அதுக்கான கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details about it always. ஸோ இப்போ கோல்டு வந்து அடுத்தது எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட்டை முடிச்சிடுச்சு. இப்போ செகண்டு $2,500. அதுக்கு அடுத்தது எவ்வளோ போக போகுதுன்னா கிட்டத்தட்ட $3,000. அப்போ $3,000 கோல்டு வந்து ரீச் ஆச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பர் கிராம் ஆகிடும். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 10,000லேருந்து 11,000 வரைக்கும் கூட உங்களுக்கு பர் கிராமோட கோல்டு ரேட் ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ கோல்டில் இப்போ ரேட்டு கம்மியாக ஜாஸ்தியாக நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனுக்கும் ரீட்டெயிலருக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலர் வந்து 7,000 ஹை ப்ரைஸாக பார்ப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன் 10,000 போக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு 10,000க்கு 7,000 லோ ப்ரைஸ் தானே. இதுதான் ரெண்டு மைண்ட் செட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ ட்ரை டு திங்க் லைக் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 ஒரு ப்ராடக்ட் 12,000 அதோட வேல்யூ போக போகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா 7,000ன்றது சீப் ப்ரைஸ். மேபி 5,000த்தில் பார்த்துருப்போம், அதை விட்டுருங்க. இப்போ என்ன ரியாலிட்டி என்னென்னா 7,000த்தில் இருக்கா, பரவாயில்ல 10,000 போகும்போது, அப்போ 10,000க்கு போகும்போது எனக்கு இது கம்மியான ப்ரைஸில் வாங்கியிருக்கோம். இதுதான் லாஜிக். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் வந்து $3,067 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இது இன்றைக்கே போயிடுமா, இந்த மாதமே போயிடுமானா கிடையாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். மாத கணக்கில் எடுக்கும். ஆனால் வாங்கி போட்டு வச்சிங்கன்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக வந்து உங்களுக்கு $3,000 அப்படி போகும்போது 7,000த்தில் வாங்குறதுக்கு 10,000 16,000ன்றது நல்ல ஒரு ரிட்டர்னாக இருக்கும். அண்ட் நார்மல் மக்கள் வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மிடில் கிளாஸ் போய் ஒரு 10,000 கொடுத்து ஒரு கிராம் வாங்குறது இது கஷ்டமாயிடும். இப்போத்துலேருந்து ஒரு சின்ன கிராம்ஸாக சேவ் பண்ணிகிட்டே வாங்க. டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. லாங் டேர்ம் பை ட்ரெண்ட் எந்த மாற்று கருத்து கிடையாது. லாங் டேர்மில் முடிஞ்ச வரைக்கும் கீழே வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து பை பண்ணிகிட்டே இருங்க. கோல்டோட அல்டிமேட் டார்கெட் ஃபார் நவ் வில் பி $3,000. தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 10,000 to 11,000 rupees per gram இன் இந்தியன் மார்க்கெட். ஸோ கோல்டு வாங்கலாம், லாங் டேர்முக்கு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதையும் தாண்டி வேணுனாலும் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்களை கேட்டுட்டு அதுக்கு பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ கோல்ட் லாங் டேர்ம் ஏன்னா பை ட்ரெண்ட். திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.